தன்னை அறிதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். முதல்ல நம்மளை பத்தி நாமளே தெரிஞ்சுக்கணும். மன்னர் ஒருத்தர் ரதத்தை எடுத்துக்கிட்டு இமயமலைக்கு போறார். அவருக்கு வாழ்க்கையில ஒரு மாதிரி வெறுமை வந்துருச்சு. அதனால தன்னுடைய வாழ்வை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காரு. போற வழியில துறவி ஒருத்தர் மரத்துக்கடியில உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த துறவி பாக்குறதுக்கு பிரகாசமா இருக்காரு, ஏழ்மையா இருந்தாலும் பிரகாசமா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பேசிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரதத்தை நிறுத்திட்டு அவர்கிட்ட போய் பேசுறாரு. நீங்க ஏழ்மையா இருந்தாலும் உங்க முகம் பிரகாசமா இருக்கு, ஒரு முழுமையை உங்ககிட்ட நான் பாக்குறேன், எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. மன்னர் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த துறவியோட பார்வை ஃபுல்லா அந்த மன்னருடைய கால் மேல இருந்துச்சான். மன்னருக்கு கால் நடுங்கிக்கிட்டே இருக்கு. இத பாத்துக்கிட்டே இருக்கும் போது மன்னர் துறவிய பாத்துறாரு. அதனால கால் ஆடுறத நிறுத்தி விடுறாரு. இப்ப அந்த துறவி மன்னரை பார்த்து சொல்றாங்க, ஏன் கால் ஆடுறத நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க என்ன பாத்துட்டீங்க அதனால நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி மன்னர் சொல்லும் போது, முதல்ல மத்தவங்க உங்களை என்ன பாக்குறாங்க எப்படி பாக்குறாங்கன்றத நிறுத்திட்டு முதல்ல உங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய குற்றம் குறைகளை, உங்களோட மிஸ்டேக்ஸ நீங்களே திருத்திக்கிங்க. உங்களை நீங்கள் அறிந்தால் இந்த உலகத்தை ஆளலாம் அப்படின்னு சொல்றார். நம்மள நாம அறிஞ்சோம்னா நாம கூட நம்ம வாழ்க்கையில மிகச்சிறந்த வெற்றியாளராக இருக்கும்.